வணக்கம் மக்களே! இன்னைக்கு நான் ஒரு சூப்பர் ஜாப் ஆஃபரோட தாங்க உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். யாரு ப்ரொவைட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, GE டிஜிட்டல். இவங்க தாங்க இப்போதைக்கு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஹைதராபாத் லொகேஷனுக்கு ஹையரிங் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன, யார எப்படி ரெக்ரூட் பண்றது? எப்படி அப்ளை பண்றது? அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாவே நான் இததான் சொல்லப் போறேன். இந்த மாதிரி ரெகுலரா எங்க ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம என்னோட சேனலான சக்சஸ் பட்ஸ ஃபாலோ பண்ணுங்க. ம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதிகபட்சமா ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோலுக்காக தான் GE டிஜிட்டல் அப்படின்ற ஒரு கன்சர்ன் ஹையரிங் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லைக் யுஐ காம்போனன்ட் சர்விசஸ் இருக்கு இல்லையா? அந்த ஒரு யுஐ காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து டெவலப் பண்ணி, யுஐ டிசைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி டிஜிட்டல் கிரிட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து யுஐ டிசைன்ஸ டெவலப் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டா அவங்களுக்கு நீங்க குடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? சாஃப்ட்வேர் ப்ராசஸ் எவால்வ் ஆற ஒரு சாஃப்ட்வேர்ல வந்து ஒரு அஜைல் டெவலப்மெண்ட் என்வைரன்மென்ட்ல நீங்க வொர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்க்ரம் டீம் இருக்கும் இல்லையா? ஸ்க்ரம் டீமோடயே நல்லபடியா இன்டகிரேட் பண்ணிட்டு டெக்னிக்கல் லீடர்ஷிப்போட நீங்க வொர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ப்ராடக்ட் லைன் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. மெயினா வந்து யுஐ காம்போனன்ட்ஸ தாங்க அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. பிளஸ் அந்த யுஐ காம்போனன்ட்ஸ வச்சு ஒரு சாஃப்ட்வேர எப்படி டெவலப் பண்றது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆ யுஎக்ஸ் டிசைன் அண்ட் ரிசர்ச் இன் ஆர்டர் டூ இம்ப்ளிமெண்ட் யுஐ காம்போனன்ட்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? அது போக லிஸ்ட்ட வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நல்ல டெலிவரபிள் டைம்க்கு ஆன் டைம் டெலிவரபிள் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸோட டெலிவரபிள்ஸ் இருக்கணும் அப்படின்றதும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? மத்தபடி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிஐ பிரின்சிபல்ஸ நீங்க ஃபாலோ பண்ணணும். அஜைலு, லீனு, சாஃப்ட்வேர் அண்ட் ப்ராடக்ட் செக்யூரிட்டி, ஸ்கேலபிலிட்டி, டாக்குமெண்டேஷன் பிராக்டிசஸ், ரீஃபேக்டரிங், டெஸ்டிங் டெக்னிக்ஸ் இது எல்லாமே பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் இன் ஒன் மோர் மெயின் திங் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லயும், அல்காரிதம்ஸ்லயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லைக் பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயன்ஸ் இஸ் ஆல் ஃபைன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஆர் ஸ்டெம் மேஜர்ஸ் லைக் சயன்ஸோ, டெக்னாலஜியோ, இன்ஜினியரிங்கோ, மேத்தோ இது எல்லாமே இருந்து உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதுல இருந்தாலுமே இட்ஸ் ஓகே. வி பிரிஃபர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இங்க பாருங்க. ஸ்டெம் மேஜர்ஸ் சயன்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத் இது எல்லாமே இருந்தா அட்வைசபிள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிப்பா. டெக்னிக்கலா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜிஸ் அது வந்து தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. HTML5, CSS, JavaScript, Angular, இல்ல Reactஓ, இல்ல Vueஓ ஏதோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல நீங்க வொர்க் பண்ண தெரிஞ்சீங்க அப்படின்னா, இட்ஸ் வெல் அண்ட் குட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? அது போக சி ஷார்ப்ல நீங்க வொர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். லைக் சி ஷார்ப்ல வந்து வொர்க் பண்ண தெரிஞ்சிருந்தீங்கன்னா, நீங்க ஒரு பேக் எண்டையும் நீங்க வந்து பண்ணலாம் இல்லையா? பேக் எண்ட் வொர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா? பேக் எண்ட் ஃபார் வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு பண்ணணும் அப்படின்னா, சி ஷார்ப் தெரிஞ்சிருக்கணும். ஸ்க்ரம் டீம்ஸோட வொர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸ்ப்ரிண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். சிஐ/சிஐடி டூல்ஸ் இருக்குல்ல, ஜென்கின்ஸு எ அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட பெட்டர் தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. GitHub, NPM இதுலயும் வொர்க் பண்ற கொஞ்சம் நாலேட்ஜ் இருந்தா பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெஸ்ட் சர்வீசஸோட வொர்க் பண்ணி இன்டகிரேட் பண்ணி வொர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்தபடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நல்லபடியா ஒரு யுஐ காம்போனன்ட் அந்த யுஐ காம்போனன்ட்ட எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ண போறோம் அப்படின்றது நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சா பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அந்த ப்ராப்ளம வந்து பிசினஸ் ஓரியன்டடா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அந்த ப்ராப்ளம்ல ஃபுல் ஃபிளெட்ஜ்டா பிரேக் டவுன் பண்ணி அதோட எஃபோர்ட்ஸ் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது, கொஞ்சம் நமக்கு பிசினஸ் ஓரியன்டடா நம்ம அந்த ஒரு ஸ்கில்ஸை நமக்குள்ள டெவலப் பண்ணிட்டோம்னா பெட்டர் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. லீடர்ஷிப் குவாலிட்டியும் இருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. மத்தபடி லைக் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அ இதெல்லாம் காமனா கேட்கறாங்க இல்லையா? இது வந்து இன்னும் சொல்லப்போனா ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா க்கு மோர் பிரிஃபரன்ஸ் குடுக்குறாங்க. பேக் எண்ட்ல உங்களுக்கு வந்து லைக் சி ஷார்ப் தெரிஞ்சிருந்தா வெல் அண்ட் குட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க மேல அப்ளை அப்படின்ற ஒரு பட்டன் குடுத்துருக்காங்க. ம்.
ஓகேங்களா? ஸோ அப்ளை அப்படின்ற ஒரு பட்டன் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு பட்டன்ல இங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய இமெயில் அட்ரஸ், உங்களுடைய ரெஸ்யூமே, லேட்டஸ்ட்டா நீங்க பண்ண ப்ராஜெக்ட் GitHubல ஏதாவது நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதையும் சேர்த்து பப்ளிஷ் பண்ணி அதோட லிங்க்கையும் உங்களோட ரெஸ்யூமேல அப்லோட் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா GitHub லிங்க்க ஓப்பன் பண்ணி எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ GitHub லிங்க அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க அப்ளை நவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குல்ல, இத தான் கிளிக் பண்ணி ஃபர்தரா நீங்க அப்ளை பண்ணணும். சரிங்களா? இங்க பாருங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளிக் கிளிக் பண்ணோனே, வேற ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகி போகுது. ஸோ அந்த ஒரு பேஜ்ல தான் நீங்க வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் என்னென்ன, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க பாருங்க. ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ் மாதிரி குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். வாலண்டியர் டிஸ்க்ளோஷர்ஸ் என்னென்ன, ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, நீங்க வந்து LinkedIn மூலியமா அப்லோட் பண்ணாலும் பண்ணலாம். இல்ல ரெஸ்யூமே அப்லோட் பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணிட்டு, அங்க சப்மிட் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. டெஃபினட்டா தே வில் கெட் பேக் டூ யூ வித் அ வெரி குட் பேக்கேஜ். பேக்கேஜ் நல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெகுலரா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம என்னோட சேனலான சக்சஸ் பட்ஸ ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் அதிகபட்சமா ஷேர் பண்ணுங்க. ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் டெய்லி 2 உங்களுக்காக நான் கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கேன். தேங்க் யூ.